தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அத்தனை நண்பர்களுக்கும் நன்றிகள். வாடகை மனைவி பகுதி 16. கதையில் உங்களோடு இணைவது நான் நிர்மலா சிவக்குமார். போலீஸ் ஸ்டேஷன் வாசலுக்கு வெளியே காலை சூரியன் உதித்திருந்தாலும் அங்கே நின்றிருந்த 3 பேரின் வாழ்க்கையில் மட்டும் இருட்டுதான் இருந்தது. நிலா அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். ஆனால் அவள் கண்கள் மட்டும் அழுது அழுது சிவந்திருந்தது. அவள் மனதில் மீண்டும் மீண்டும் ஒலித்து கொண்டிருந்த ஒரே வார்த்தை திருடி. அந்த ஒரு பழி அவள் உயிரையே கிழித்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் வீட்டில் மீனாவும் கீர்த்தியும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று புரியாமல் தவித்து கொண்டிருந்தனர். அர்ஜுன் ஏன் ஃபோன் எடுக்கல? மீனா பதட்டமாக மீண்டும் மீண்டும் கால் செய்தார். ஆனால் அர்ஜுன் ஃபோன் ஸ்கிரீனை பார்த்து கொண்டே இருந்தான். எடுக்க மட்டும் முடியவில்லை. ஏனென்றால் அவன் கண்ணீரை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அதே நேரத்தில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருந்த அர்ஜுனின் நண்பர்கள் தொடர்ந்து அழைத்து கொண்டே இருந்தனர். டேய், எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரெடி, விட்னஸ் கூட வந்துட்டாங்க, ரெஜிஸ்டர் கூட வந்தாச்சு, இன்னும் எவ்வளவு நேரம்? அவர்களின் கேள்விகளுக்கு அர்ஜுனால் பதில் சொல்லவே முடியவில்லை. அவன் வாயிலிருந்து வந்தது அழுகை சத்தம் மட்டும்தான். ஏய் அர்ஜுன், என்னாச்சு? ஏன் அழுற? அவன் கண்களை மூடிக்கொண்டான். இன்று அவன் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக இருக்க வேண்டியது. ஆனால் அதே நாள் அவனின் வாழ்க்கையையே சிதறடித்து விட்டது. அவன் ஃபோனை மெதுவாக கட் செய்தான். அந்த நேரத்தில் நிலா அங்கிருந்து மெதுவாக நடக்க ஆரம்பித்தாள். அவள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் உடைந்த நம்பிக்கை இருந்தது. அதை பார்த்த கணேசன் வேகமாக அவள் பின்னால் ஓடி வந்தார். நிலா, ஒரு நிமிஷம்மா. அவர் குரல் நடுங்கியது. நிலா நின்றாள். ஆனால் திரும்பி பார்க்கவில்லை. கணேசன் கண்ணீரோடு பேச ஆரம்பித்தார். என்ன மன்னிச்சிடுமா, நான் என் தங்கச்சி சொன்னதை கேட்டு மனுஷத்தன்மையே மறந்துட்டேன். அவரால் அழுகையை அடக்க முடியவில்லை. அர்ஜுனோட உலகமே நீதான்னு இப்போதான் எனக்கு புரியுது. நீ எங்களோட வீட்டுக்கு வந்துடுமா, நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறேன். உனக்கும் அர்ஜுனுக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அந்த வார்த்தையை கேட்ட நொடியில் நிலா மெதுவாக திரும்பினாள். அவள் கண்களில் கண்ணீர் மட்டுமில்லை, கேலி, அவமானம், உடைந்த மனது அத்தனையும் நொறுங்கி போனது. யாருமில்லாத அனாதன்னு தெரிஞ்சதுனால்தானே மாமா என் மேலே திருட்டுப்பழி சுமத்தினீங்க. அவள் குரல் உடைந்து போயிருந்தது. எத்தனையோ நாள் சாப்பாடு இல்லாமல் பட்டினி கிடந்திருக்கேன். ஆனால் சின்ன வயசில் கூட திருடணும்னு எனக்கு தோணலை. இப்போது நான் ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறேன். அந்த நேரத்தில் நீங்கள் என்னை திருடின்னு நிறுத்தினது. அவளால் தொடர்ந்து பேசவே முடியவில்லை. அவள் முகத்தை மூடிக்கொண்டு கதறினாள். என்னால் தாங்கவே முடியல மாமா. அந்த அழுகையை கேட்ட கணேசனின் இதயம் நொறுங்கியது. அவர் உடனே அவள் முன்னால் மண்டியிட்டார். நிலா, தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். கடவுள் எனக்கு நிச்சயம் தண்டனை கொடுப்பார். நான் உனக்கு இவ்வளவு கெடுதல் நினச்சப்பவும் போலீஸ் என் பாஸ்போர்ட்டை வாங்கணும்னு சொன்னப்போ கூட வேண்டாம்னு நீதான் தடுத்த. அவர் கதறினார். பெயருக்கு வேணா நான் பெரியவன், ஆனால் மனசில் நீ என்னை விட 1000 மடங்கு உயர்ந்தவ. என் மனைவியே என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டா. நான் செய்த வேலையை நினச்சி தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுமா, இல்லைன்னா நான் வீட்டுக்கே போக மாட்டேன். ஏதாவது தப்பான முடிவெடுக்க நேரிடும். அந்த வார்த்தையை கேட்டதும் நிலா ஒரு நிமிடம் உறைந்து நின்றாள். அவள் மனசு போய்விடு என்றும் இவரை மன்னித்துவிடு என்றும் இரண்டாக கிழிந்தது. அதே நேரத்தில் அர்ஜுன் வேகமாக அங்கே வந்தான். அவன் கண்கள் சிவந்திருந்தது. அவன் நேராக தன் அப்பாவை பார்த்தான். அப்பா, இந்த நிலைமைக்கு காரணம் நீங்கள் தான், நீங்கள் மட்டும்தான். இப்போவும் உங்கள் வார்த்தைகளால் அவளை காயப்படுத்தாதீங்க. அவன் குரல் கடினமாக இருந்தது. அவளுக்கு இப்போது அமைதி தேவை. அவள் விருப்பப்படி ஹாஸ்டல் போகட்டும், அவன் உறுதியாக சொன்னான். உடனே கணேசன் அழுதபடி எழுந்தார். இல்லை அர்ஜுன், நான் உனக்காகத்தான் பேசுகிறேன். நிலா வீட்டுக்கு வரலன்னா நானும் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன், அவர் பிடிவாதமாக சொன்னார். அந்த வார்த்தையை கேட்டதும் அர்ஜுனின் கோபம் வெடித்தது. இப்படி எமோஷ்னல் ட்ராமா பண்ணி மீண்டும் அவளை ஏதாவது பிரச்சனையில் மாட்ட வைக்கணும்னு உங்கள் தங்கச்சி ஐடியா கொடுத்தாங்களா? அவன் வெறுப்புடன் கேட்டான். டே அர்ஜுன், என்னை நம்புடா. நான் செய்த ஒரு தப்புக்கே என் மனசு என்னை கொன்னுட்ருக்கு.
நான் செய்த தப்பை நானே சரி பண்றேன் அர்ஜுன். பிறகு நிலாவை பார்த்தார். இறுதியா சொல்றேன், நீ இப்போ என்னோட வரலன்னா என் முடிவு வேற மாதிரி இருக்கும். அவர் கண்ணீரோடு சொன்னார். அந்த நொடியில் நிலாவின் மனம் மீண்டும் தடுமாறியது. ஒரு பக்கம் அந்த குடும்பத்தின் அன்பு, மறுபக்கம் திருடி என்ற அவமானம் அவள் காதுகளில் மீண்டும் மீண்டும் ஒலித்தது. அது என்னோட நகை சார். அந்த ஒரு நிமிடம் அவளின் உயிரையே கொன்றுவிட்டது. இறுதியாக அவள் எந்த வார்த்தையும் பேசாமல் சாலையில் வந்த ஒரு ஆட்டோவை நிறுத்தினாள். அர்ஜுன் பதறி முன்னே வந்தான். நிலா, ப்ளீஸ். ஆனால் அவள் அவனை கூட பார்க்கவில்லை. அவள் மெதுவாக ஆட்டோவுக்குள் ஏறிக்கொண்டார். அந்த நேரத்தில் அர்ஜுனின் கண்ணீரை பார்த்த ஆட்டோ டிரைவர் கூட அமைதியாக நின்றார். எங்கம்மா போகணும்? நிலா உடைந்த குரலில் சொன்னாள். லேடிஸ் ஹாஸ்டல். அந்த ஆட்டோ மெதுவாக நகர ஆரம்பித்தது. அர்ஜுன் அங்கேயே நின்று கொண்டிருந்தான். அவன் உலகமே அந்த ஆட்டோவோடு தூரமாக போய்க் கொண்டிருந்தது. மற்றொரு பக்கம் கணேசன் நடுரோட்டில் தனியாக நின்று கொண்டிருந்தார். தன் தவறால் தன் குடும்பத்தையே இழந்த மனிதனாக. அடுத்த நொடியில் அர்ஜுன் தன் தந்தையை கூட பார்க்காமல் அங்கிருந்து நடந்து சென்றான். கணேசன் மட்டும் உடைந்த மனதோடு நடுரோட்டில் நின்று கொண்டிருந்தார். நிலா சென்ற பிறகு அர்ஜுன் எங்கே செல்கிறோம் என்பதை கூட தெரியாமல் காரை ஓட்டிக்கொண்டே சென்றான். சாலை எங்கே முடிகிறது, எந்த ஊர் வருகிறது, எதுவுமே அவனுக்கு தெரியவில்லை. அவனின் கண்களில் கண்ணீர் மட்டும் நின்றதே இல்லை. திருடி, அந்த ஒரு வார்த்தை மீண்டும் மீண்டும் அவன் காதுகளில் ஒலித்துக்கொண்டே இருந்தது. நீங்க சொன்ன சர்ப்ரைஸ் இதுதானா? நிலாவின் அந்த உடைந்த குரல் அவனை உயிரோட கொன்று கொண்டே இருந்தது. அவன் ஸ்டியரிங்கை இறுக்க பிடித்தான். நிலா, நான் உன்னை. அவன் கதறினான். அதே நேரத்தில் வீட்டில் மீனாவும் கீர்த்தியும் பதட்டமாக இருந்தனர். நேரம் கடந்து கொண்டே போனது. ஆனால் யாருமே வீட்டிற்கு திரும்பவில்லை. முதலில் மீனா தன் கணவருக்கு ஃபோன் செய்தார். நீங்க இப்போ எங்கே இருக்கீங்க? ஆனால் அவர் பதில் எதுவுமே பேசவில்லை. அதற்கு பிறகு கீர்த்தி உடனே அர்ஜுனுக்கு அழைத்தாள். அண்ணா, ஃபோன் எடு. அவளின் குரல் நடுங்கியது. ஆனால் அர்ஜுனும் எடுக்கவில்லை. இருவருக்கும் பயம் அதிகமானது. நிலாவுக்கு கால் பண்ணு, மீனா பதட்டமாக சொன்னார். கீர்த்தி உடனே நிலாவுக்கு கால் செய்தாள். அடுத்த நொடியில் டைனிங் டேபிள் மேல் இருந்த ஃபோன் ஒலிக்க ஆரம்பித்தது. இருவரும் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தனர். அப்போதுதான் அவர்களுக்கு நினைவுக்கு வந்தது. காலை சாப்பிட்டு கொண்டிருந்த நேரத்தில்தான் போலீசார் வந்தார்கள். அந்த அவசரத்தில் நிலா தன் ஃபோனை கூட எடுக்காமல் போயிருந்தாள். மீனாவின் கைகள் நடுங்க ஆரம்பித்தது. ஒரு ஃபோன் கூட இல்லாமல் அந்த பிள்ளை எங்கே போய் கஷ்டப்பட்டிருப்பாளோ? அவர் அழ ஆரம்பித்தார். மாலை 3 மணி. இன்னும் யாருமே ஃபோன் எடுக்கவில்லை. பயம் இப்போது தாங்க முடியாத அளவுக்கு அதிகரித்தது. அம்மா, நம்ம உடனே ஸ்டேஷன் போகலாம் என்றாள் கீர்த்தி. என்ன நடந்துச்சுன்னு தெரியல, கீர்த்தி அழுதபடி சொன்னாள். அந்த நேரத்தில் அர்ஜுனின் நண்பன் வினோத் ஃபோன் செய்தான். ஆன்ட்டி, அர்ஜுனுக்கு ரொம்ப நேரமாக கால் பண்ணுறேன், அவன் எடுக்கவே இல்லை. என்னாச்சு? இன்னைக்கு ஆஃபீஸ் கூட வரல, எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. மீனா கண்ணீரை துடைத்து கொண்டே பேசினார். அவனுக்கு 2 நாள் லீவ் வேணும்னு சொல்லிட்டு இருந்தான்ப்பா. அவன் வந்ததும் கால் பண்ண சொல்கிறேன். அவர் அதற்கு மேலே பேச முடியாமல் ஃபோனை வைத்து விட்டார். சில நிமிடங்களில் கீர்த்தி வழக்கமாக செல்லும் ஆட்டோ டிரைவருக்கு ஃபோன் செய்தாள். அவன் உடனே வந்தான். காலை வரை சிரிப்பால் நிரம்பியிருந்த குடும்பம் இப்போது கண்ணீரால் சிதறி போயிருந்தது. அவர்கள் அருகிலிருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றனர். அம்மா, நீங்கள் இங்கேயே இருங்க, நான் உள்ளே போய் கேட்டுட்டு வரேன் என்று கீர்த்தி உள்ளே ஓடினாள். சார், என் அப்பா பெயர் கணேசன். காலையில் இந்த ஸ்டேஷன்லேருந்து தான் வீட்டுக்கு வந்தாங்க, அவள் பதட்டமாக கூறினாள். அதை கேட்ட கான்ஸ்டபிள் உடனே சொன்னார். அந்த விஷயம் காலையிலேயே முடிஞ்சிருச்சுமா, அவங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அந்த வார்த்தையை கேட்டதும் கீர்த்தி வேகமாக வெளியே ஓடி வந்தாள். அம்மா, அங்கே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. மீனா அதிர்ச்சி அடைந்தார். அப்படின்னா யாருமே ஏன் ஃபோன் எடுக்கலை? அந்த கேள்விக்கு இருவரிடமும் பதில் இல்லை. அதே நேரத்தில் அர்ஜுனின் ஃபோன் வந்தது. அம்மா, அண்ணாதான். கீர்த்தி வேகமாக காலை அட்டன் செய்தாள். அண்ணா. ஆனால் அர்ஜுன் அவளை பேசவே விடவில்லை. கீர்த்தி, நான் இனி வீட்டுக்கு வரமாட்டேன்.
என்னை யாரும் தேட வேண்டாம். அவன் குரல் முற்றிலும் உடைந்திருந்தது. அண்ணா, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு. அவள் சொல்லி முடிப்பதற்குள் கால் கட்டாகிவிட்டது. அண்ணா அண்ணா, கீர்த்தி ஃபோனை பார்த்தபடி அழுதாள். அதே நேரத்தில் அருகில் இருந்த கோவில் பக்கத்தில் கணேசன் அமர்ந்து கொண்டிருந்தார். அவர் கண்கள் மூடியிருந்தாலும் மனம் மட்டும் அமைதியாக இல்லை. நிலா வீட்டுக்கு திரும்பாமல் நான் அந்த வீட்டுக்கு போகக்கூடாது மனதில் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் கீர்த்தி அவருக்கு ஃபோன் செய்தாள். அப்பா! அவள் குரல் கேட்டவுடனேயே கணேசனின் கண்கள் கலங்கிவிட்டது. என்னம்மா? அப்பா, தயவு செஞ்சு நீங்கள் வீட்டுக்கு வாங்கப்பா. ஸ்டேஷனில் என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் நானும் அம்மாவும் அழுதுகிட்டே இருக்கோம்ப்பா. அம்மாவை சமாதானப்படுத்தவே முடியல. நீங்கள் செஞ்சது தப்பு தான். ஆனால் அதை பற்றி நாளை பேசிக்கலாம். இப்போ வீட்டுக்கு வந்தால் மட்டும் போதும்பா என்று கீர்த்தி கதறினாள். அப்பாவுக்கும் மகளுக்குமான அந்த பாச போராட்டத்தில் எப்பொழுதும் போல மகள்தான் வென்றாள். சரிம்மா, நான் வரேன் என்று அவர் மெதுவாக சொன்னார். இரவு வீட்டில் யாருமே சாப்பிடவில்லை. மூவரும் வாசலை பார்த்தபடி காத்திருந்தனர். நேரம் மெதுவாக நகர்ந்தது. அந்த வீட்டில் கிளாக் சத்தம் மட்டும் கேட்கப்பட்டது. இரவு 8 மணியை கடந்தது. அப்போது வெளியே கார் ஹார்ன் சவுண்ட் கேட்டது. மூவரும் ஒரே நேரத்தில் எழுந்தனர். கீர்த்தி வேகமாக கேட்டை திறந்தாள். அர்ஜுன் மெதுவாக உள்ளே வந்தான். ஆனால் அவன் முகத்தை பார்த்த நொடியில் மீனாவின் இதயம் நொறுங்கிவிட்டது. அவன் கண்கள் வீங்கியிருந்தது. முழுக்க அழுத முகம். உயிரே இல்லாத மனிதன் போல அவன் வீட்டை பார்த்தான். இந்த 2 மாதங்களாக ஒவ்வொரு முறையும் இந்த வீட்டுக்குள் நுழையும்போது எவ்வளவு சந்தோஷமாக வந்திருப்பான். நிலாவின் சிரித்த முகம், கீர்த்தியின் சண்டை, மீனாவின் அன்பு, அந்த வீடு அவனுக்கு சொர்க்கமாக இருந்தது. ஆனால் இன்று நிலா இல்லாத அந்த வீடு வெறுமையாக தோன்றியது. அவன் உள்ளே வரவே முடியவில்லை. மெதுவாக வாசலிலேயே உட்கார்ந்து விட்டான். அதை பார்த்த மீனா, அர்ஜுன் என்று அழுதபடி அவன் அருகில் அமர்ந்தார். அடுத்த நொடியில் அர்ஜுன் தன் அம்மாவின் மடியில் முகத்தை புதைத்து கொண்டு கதறினான். அம்மா என்று கதற ஆரம்பித்து விட்டான். என்னால் முடியலம்மா. என் கண் முன்னாடியே அவளை திருடின்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்கம்மா. அந்த நிமிஷம் நான் செத்துட்ட மாதிரி இருந்துச்சு. அவன் குழந்தை போல அழுதான். அதை பார்த்த கீர்த்தியும் கதறினாள். கணேசன் மட்டும் அவர்களை பார்த்தபடி அமைதியாக நின்றார். அவரின் கண்களில் இருந்த கண்ணீர் அவர் செய்த தவறுக்கான தண்டனையாக இருந்தது. கீர்த்தி எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் கணேசனை வீட்டுக்கு அழைத்து வந்திருந்தாலும் அந்த வீட்டில் யாருமே அவருடன் பேசவில்லை. மீனா கூட அவரை ஒருமுறை பார்த்துவிட்டு அமைதியாக கண்களை துடைத்து கொண்டார். அந்த அமைதி கணேசனுக்கு 1000 வார்த்தைகளை விட கொடுமையாக இருந்தது. அதே நேரத்தில் அர்ஜுனின் மனதில் மட்டும் ஒரே ஒரு கேள்விதான் ஓடிக்கொண்டிருந்தது. நிலா சேஃபாக இருக்கிறாளா? அவன் உடனே ஃபோனை எடுத்தான். ஒருமுறை நிலா ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டவில்லை என்று அந்த ஆசிரம வார்டன் ஃபோன் செய்திருந்தார்கள். அவனுக்கு அது நினைவுக்கு வந்தது. அவன் வேகமாக அந்த நம்பருக்கு கால் செய்தான். ஹலோ மேம். அவன் குரல் மிகவும் உடைந்திருந்தது. நான் அர்ஜுன் பேசுகிறேன். நிலா அங்கே வந்து சேர்ந்துட்டாளா என்றான். அடுத்த நொடியில், ஆமாப்பா வந்துட்டா. ஆனால் யார்கிட்டையும் பேசவே இல்லை, சாப்பிடவும் இல்லை. நானும் பலமுறை கூப்பிட்டு பார்த்தேன். வார்டன் கவலையாக சொன்னார். அந்த வார்த்தையை கேட்ட நொடியில் அர்ஜுன் கண்களை மூடிக்கொண்டான். ஒரு பக்கம் அவள் பாதுகாப்பாக இருக்கிறாள் என்ற நிம்மதி, மற்றொரு பக்கம் அவள் அழுதபடி தனியாக இருப்பாள் என்ற வலி அவனை உள்ளுக்குள் உடைத்தது. மேம், நாங்கள் திடீர்னு வெளியூருக்கு கிளம்பிட்டோம். நிலா ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளே ஹவுஸ் கீ அவள்கிட்ட இல்லை. அதனால தான் ஹாஸ்டலுக்கு வந்திருப்பா. அவன் கஷ்டப்பட்டு பொய் சொன்னான். நான் நாளைக்கு காலையில் வந்து அவளை கூட்டிகிட்டு போகிறேன் மேம், மெதுவாக சொல்லிவிட்டு காலை கட் செய்தான். ஃபோனை வைத்துவிட்டு பெருமூச்சு விட்டான். அப்பாடா, குறைந்தது சேஃபாவது இருக்காளே. அவன் கண்களை துடைத்து கொண்டான். அடுத்த நொடியில் அவன் பார்வை தன் அப்பாவை நோக்கி திரும்பியது. அப்பா, அவன் குரல் குளிர்ந்திருந்தது. இப்போ உங்களுக்கு சந்தோஷம்தானே? நிலா இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கலன்னு சொன்னீங்களே, இப்போ அவள் இந்த வீட்டில் இல்லை. இனிமே நீங்கள் உங்கள் இஷ்டப்படி வாழலாம். அந்த வார்த்தைகள் கணேசனின் இதயத்தை கிழித்தது. அவர் வாயை திறந்தார். ஆனால்
பேச வார்த்தைகளே இல்லை. அர்ஜுன் உடனே உள்ளே சென்றான். அவன் கபோர்டை திறந்து தன்னுடைய ட்ரெஸ்களையெல்லாம் எடுத்து பேக்கில் போட்டான். அதை பார்த்த கீர்த்தி பதறினாள். அண்ணா, என்ன பண்ற நீ? அவன் திரும்பி கூட பார்க்கவில்லை. நானும் இனிமே இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்கிக்கிறேன். அம்மாவை நல்லா பார்த்துக்கோ, அவன் உறுதியாக சொன்னான். அந்த நொடியில் கணேசனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அவர் வேகமாக வந்து தன் மகனின் கையை பிடித்தார். அர்ஜுன், அவரின் குரல் நடுங்கியது. நான் இவ்வளோ தூரம் உன்னை வளர்த்து ஆளாக்குனதுக்கு எனக்கு இந்த தண்டனை போதுண்டா, அவர் அழுதார். ஆனால் அர்ஜுனின் மனம் அந்த நொடியில் கல்லாகி இருந்தது. நாளைக்கு காலையில் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், அவன் அமைதியாக சொல்லிவிட்டான். பிறகு கீர்த்தியை பார்த்தான். கீர்த்தி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா என்று கேட்டான். நிலாவோட ட்ரெஸ் எல்லாத்தையும் ஒரு பேக்கில் எடுத்து வை. நாளைக்கு நான் போகும்போது அதை ஹாஸ்டலில் கொடுத்துட்டு போகிறேன், அவன் மெதுவாக சொன்னான். கீர்த்திக்கு அழுகையை அடக்க முடியவில்லை. சரி அண்ணா என்று மட்டும் சொல்லிவிட்டு அவள் மெதுவாக கிச்சனுக்குள் சென்றாள். அங்கே நிலாவின் ஃபோன் இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு அர்ஜுனிடம் கொண்டு வந்தாள். அண்ணா, அண்ணியோட ஃபோன், அவள் கண்ணீரோடு சொன்னாள். அர்ஜுன் நடுங்கும் கைகளால் அந்த ஃபோனை வாங்கினான். அவன் மெதுவாக கேலரியை ஓப்பன் செய்தான். அதில் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் இருந்தது. அது அர்ஜுனின் ஃபோட்டோ. அவன் சிரித்து கொண்டிருந்த படம். அதை பார்த்த நொடியில் அவனின் இதயம் நின்று போனது. அவன் கான்டாக்ட் நேமை பார்த்தான். என் உயிர், அந்த 2 வார்த்தைகள் அவனை முழுவதுமாக உடைத்து விட்டது. அவன் ஃபோனை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான். நிலா, அவன் கதறினான். உன்னிடமிருந்து என்னையோ, என்னிடமிருந்து உன்னையோ இந்த உலகத்தில் யாராலையும் பிரிக்க முடியாது என்று சொல்லி கொண்டிருந்தான். நீ என் உயிரடி, அவன் கண்ணீரோடு சொன்னான். அந்த நொடியில் அங்கே இருந்த கீர்த்தியும் மீனாவும் கூட அழுகையை அடக்க முடியாமல் கதறிவிட்டனர். கணேசன் மட்டும் தூரத்தில் நின்றபடி தன் தவறால் சிதறிப்போன அந்த காதலை பார்த்து கொண்டிருந்தார். அவரின் கண்ணீர் அவர் வாழ்நாளில் செய்த மிகப்பெரிய தவறுக்கான தண்டனையாக வழிந்து கொண்டிருந்தது. அந்த இரவு அழுது அழுது சோர்ந்து போன மீனாவும் கீர்த்தியும் ஒரு கட்டத்தில் தூங்கிவிட்டனர். ஆனால் அர்ஜுனுக்கு மட்டும் தூக்கம் என்பதே வரவில்லை. அவன் கண்களை மூடிய ஒவ்வொரு நொடிக்கும் நிலாவின் அழுகை முகம்தான் தெரிந்தது. நீங்க சொன்ன சர்ப்ரைஸ் இதுதானா? அந்த வார்த்தை அவனின் இதயத்தை கிழித்து கொண்டே இருந்தது. அதிகாலை வீட்டில் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருந்த நேரம். அர்ஜுன் மெதுவாக எழுந்தான். தன் பேகையும் நிலாவின் ட்ரெஸ் இருந்த பேகையும் எடுத்துக்கொண்டான். ஒரு நிமிடம் அவன் அந்த வீட்டை திரும்பி பார்த்தான். 2 மாதங்கள் அவன் வாழ்க்கையில் மிக அழகான நாட்கள். நிலாவின் சிரிப்பு, அவளின் சண்டை, அவள் அர்ஜுன் என்று அழைக்கும் குரல், அந்த வீட்டு சுவர்களில் கூட அவளின் நினைவுகள் ஒட்டி கிடந்தது. அவன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டான். இனி இந்த வீட்டுக்குள் அவ இல்லாமல் எப்படி வருவேன் நான்? அவன் மனதிற்குள் உடைந்தான். யாரிடமும் எதுவும் சொல்லாமல் மெதுவாக கேட்டை திறந்து வெளியேறிவிட்டான். காலை 6 மணி. ஹாஸ்டல் கேட் இன்னும் திறக்கப்படவில்லை. வெளியில் வாட்ச்மேன் மட்டும் நின்று கொண்டிருந்தார். அர்ஜுன் காரிலிருந்து இறங்கி அந்த பேகுகளை எடுத்து, சார், இது நிலாவோட பொருட்கள், அவங்க எழுந்ததும் கொடுத்துடுங்க, அவன் மெதுவாக சொன்னான். வாட்ச்மேன் தலையசைத்தார். அவன் திரும்பி செல்ல முயன்றான். ஆனால் ஒரு நொடிக்கு கூட அந்த இடத்தை விட்டு நகர முடியவில்லை. அந்த ஹாஸ்டல் பில்டிங்கை பார்த்தபடி நின்றான். இந்த பில்டிங்குள்ளே தான் என் உயிர் இருக்கா? அவன் கண்களில் மீண்டும் கண்ணீர் நிரம்பியது. இறுதியாக அவன் ஃபோனை கூட அந்த வாட்ச்மேனிடம் கொடுத்து விட்டான். நீ இல்லாமல் இந்த ஃபோன் என்ன செய்யும்? அவன் வேதனையாக சிரித்தான். அவன் அங்கிருந்து கிளம்பிவிட்டான். சில நேரத்தில் அவன் நண்பர்கள் இருந்த இடத்தை அடைந்தான். அங்கே நேற்று திருமணத்திற்காக வாங்கி வைத்திருந்த அழகான மாலைகள் இன்னும் அப்படியே இருந்தது. அதை பார்த்த நொடியில் அர்ஜுனின் உலகமே நின்று போனது. நேற்று இந்த மாலையை நிலாவின் கழுத்தில் அணிவிக்க வேண்டும். அவள் வெட்கப்பட்டு சிரிக்க வேண்டும். அவள் கையை பிடித்து என் உயிர் என்று சொல்ல வேண்டும். அப்படி இருக்க வேண்டிய நாள் இன்று நரகமாக மாறிவிட்டது. ஏண்டா என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு என்று கதறினான். அடுத்த நொடியில் அவன் கோபமாக
தன் கையை சுவரில் ஓங்கி அடித்தான். டம்! மீண்டும் மீண்டும் அவன் அடித்துக்கொண்டே இருந்தான். ஒரு கட்டத்தில் அவன் கையிலிருந்து இரத்தம் வடிய ஆரம்பித்தது. ஆனால் அவனுக்கு அந்த வலி கூட தெரியவில்லை. நிலா! அவன் அழுதான். அதே நேரத்தில் ஹாஸ்டலில் நிலாவும் மெதுவாக கண் விழித்தாள். அவள் ஒரு நிமிடம் சுற்றி பார்த்தாள். பிறகுதான் நேற்று நடந்த அனைத்தும் நினைவுக்கு வந்தது. அவள் உடனே முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். சிறிது நேரம் கழித்து அவள் எழுந்து உட்கார்ந்தாள். மாற்றி அணிய ட்ரெஸ் கூட இல்லை. ஸ்கூலுக்கு லீவ் சொல்ல ஃபோனும் இல்லை. கையில் பணமும் இல்லை. என்ன செய்வது என்று கூட தெரியவில்லை. அவள் சுவற்றில் சாய்ந்தபடி அமைதியாக அழுது கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் அம்மா! வாட்ச்மேன் கதவை தட்டினார். நிலா மெதுவாக வெளியே வந்தாள். அடுத்த நொடியில் அவள் கண்கள் அதிர்ச்சியில் பெரிதானது. அவளின் அனைத்து பொருட்களும் இங்கே இருந்தது. அவள் பேக், ட்ரெஸ், புக்ஸ் எல்லாமே. இது அவளின் குரல் நடுங்கியது. காலையில் ஒரு கார் வந்துச்சுமா, பெயர் சொல்லி இதெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க என்று வாட்ச்மேன் சொன்னார். பிறகு அவர் ஃபோனை நீட்டினார். இதோம்மா, உங்கள் ஃபோனையும் கொடுத்தாங்க. அந்த ஃபோனை பார்த்த நொடியில் நிலாவின் இதயம் உடைந்தது. நம்மளை எவ்வளவு நேசிச்சிருந்தா நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து வைப்பான். அவள் கண்ணீரோடு நினைத்தாள். அவளுக்கு சிரிக்கவே முடியவில்லை. அவள் நடுங்கும் கைகளால் ஃபோனை வாங்கினாள். யார் கொடுத்தாங்கன்னு தெரியுமா என்று கேட்டாள். தெரியலம்மா, ஒரு கார் மட்டும் வந்து நின்றுச்சு. அதில் இருந்தவர் உங்கள் பெயரை மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க, வாட்ச்மேன் சொன்னார். நிலா ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொண்டாள். அர்ஜுன்! அவன் முகம், அவன் கண்ணீர், அவன் காதல் அனைத்தும் அவள் மனதில் வந்து போனது. ஃபோனை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். அர்ஜுன்! அவள் உடைந்த குரலில் அழைத்தாள். நான் உன்னை வெறுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல. அவள் அமைதியாக அழுதாள். பிறகு மெதுவாக தன் அறைக்குள் சென்றாள். அதே நேரத்தில் கையில் இரத்தம் வழிந்தபடி அர்ஜுன் சுவரில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தான். அவனின் கண்களில் இருந்தது வலி மட்டுமல்ல, உயிரையே இழந்த ஒரு மனிதனின் வெறுமை. நிலா மீண்டும் அர்ஜுனை சந்திப்பாளா? கையில் வழியும் இரத்தத்தோடு அர்ஜுன் இனி என்ன முடிவெடுக்கப் போகிறான் என்பதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். வாடகை மனைவி தொடரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.